வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கூல்ல இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் புக்கிலே எஃப்எஃப் பர்ஃப்யூம்னு ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்குது. அது எல்லாரும் போய் மறக்காம பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் எபிசோட் தான். சீக்கிரமாகவும் அந்த ஸ்டோரி முடிய போகுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். புக்கலே நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லிட்டா இன்னும் பார்த்துன்னே இருக்கக்கூடாது. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்புறமா வீடியோ பாருங்கள், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய் ஜவுக்கு, எதுக்கு இப்போ மூஞ்சத்துக்கு வச்சு உட்காந்துட்ருக்கா? என் கூட பேசுடா. டேய் இங்கே பாட்டியா, பேசாமல் அமைதியாக போயிட. நேற்று எக்ஸாம், ஆனால் நீ அதுக்கு வரவே இல்லை. எங்கே போன? அதான் எனக்கு உடம்பு முடியல. உனக்கா? இதை நான் நம்பணுமா? சீட்டவங்க இப்படி போய் பையா பேசிகிட்டு இருக்கா. என்கிட்ட இப்போ நீ எவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்க தெரியுமா? டேய் நான் எங்கடா போய் சொல்கிறேன்? உனக்கு பொய்யுன்னு தெரிஞ்சோம் என்கிட்ட இன்னும் அதை சமாளிக்கிறேன். அப்போ கூட உண்மையை சொல்ல மாட்டேன், அப்படி தானே? சரி, நேற்று நான் கேம் விளாடுறதுக்காண்டி போனேன். கேமா? எக்ஸாமை விட உனக்கு கேம்ஸ் ரொம்ப முக்கியமா? உனக்கு தெரியாதா? எனக்கு கேம்ஸ்னால் உயிரினா. டேவும் 12th படிச்சுட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் தான் முக்கியம். அடுத்து காலேஜ் போகணும், நல்ல யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு சீட் கிடைக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீ என்னன்னா உட்காந்து அதை பற்றி கவலையே இல்லை. எனி டைம் உனக்கு கேம்ஸ் மேலே அப்படி பைத்தியமாக இருக்கா. ஏன்டா இப்படி இருக்கா இது? ஏய் என்ன, நானும் பார்த்துட்டு ஆரா பண்ணிட்டுருக்கா கேம்ஸு. அதை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஜாய்ஸ்டிக் எடுத்து அப்படியே சோஃபாவில் உட்காந்து மானிட்டரில் அப்படியே அந்த கேமை பார்த்து விளாடுறப்போ வரும் பாரு, ஆப்போனன்ட் டீமாக அடிக்கிறப்போ அப்படியே நேர்லேயே அடிக்கிற மாதிரி இருக்கும். நேரில் தான் சண்டை போட விட மாட்டா, பட் ஆனால் கேமில் கூடவா சண்டை போட விட மாட்டேன்றா. என்னடா பேசிகிட்டு இருக்க முட்டா பையில? அப்படி சொல்ல மச்சான். எப்போ பார்த்தாலும் இந்த ஜொங்குக்கு போய் ஒன்று இனி பிடிக்கிறதே வேலையை வச்சுட்ருக்கோம். கேம் விளாட விடவே மாட்டேன்றா மச்சான். கேம் விளாட விடவே மாட்டேன்றா. ஏண்டா உனக்கு கேம் பிடிக்கலனா, உனக்கு படிப்பு பிடிக்குதுன்னா அதை பாரு. நான் ஏதாச்சும் தடுக்கிறேன்னா அதே மாதிரி நான் தடுக்கக்கூடாது ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி எந்திரிச்சு நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே சுற்றி பார்க்குறான். அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து இவங்கள தான் பார்த்துட்ருக்கானுங்க. ஏன்னாட்டே அவங்க அந்தளவுக்கு சத்தமாக பேசி கத்திட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே டேர்ன் பண்ணி அங்கிட்ட அவங்க ஒரு முறம் வைக்க, அப்போ தான் அங்கிட்ட அவங்க சுற்றி பார்க்குறான். அத்தடி அவசரப்பட்டு கத்திட்டேனோ, இவன் கத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு டேர்ன் பண்ணி பார்க்காமையே அப்படியே சேரில் வந்து உட்காந்துக்கிறான். அண்ணா மிச்சான் அழுதுண்ணா, கத்துடா கத்து. என்ன மற்ற டயத்துலலாம் என்னெல்லாம் பீர் வாங்கிட்டு வா, பிரியாணி வாங்கிட்டு வா, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா, அப்போ தான் நான் ஆடுவேன், அப்போ தான் ஜெயிச்சு கொடுப்பேன்னு சொல்லி என்கிட்ட கத்துவேன். இங்கே கத்த மாட்டியா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே அவங்களோட டைஸில் அப்படி கிள்றான். டேய் எப்படா நீ வந்து பியோர்லாம் அடிக்க ஆரம்பிச்சா? வலிக்குதுடா கையட்ரா, எல்லாம் பார்க்குறோம்டா. டே கையட்ரா, வலிக்குதுடா. டேய் வலிக்குதுடா கையட்ரா. எப்படா பியார் குடிக்க ஆரம்பிச்சா? எனக்கு அதை சொல்லவே இல்லை. ஐயோ அது ஆரம்பிச்சு அப்படி 2 வாரம் தானே ஆகுது. 2 வாரம் அடிக்கிறா. ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஐயோ நீ வர ரொம்ப மோசமாயிட்டேன். ஏய் சடா பட்டி, என்ன என் மச்சானே அடிச்சிட்டு இருக்க, கிள்ளிட்டு இருக்க? அவன் என்ன பேர் மட்டுமா அடிக்கிறான், சிகரெட்டே செத்தா அடிக்கிறான். ஏன்னா ஏய் தப்பாடு வாயை முட்டை சுத்த முட்டை கொத்த பொத்திட்டு உட்காரான். ஐயா வேறு ஆள்ட்டேனா? ஏண்டா ஓ ஃப்ரெண்டு தானே, அவன் இப்படி தப்பான வழியில் போயிட்டுருக்கான், எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன்றான். நீயும் அவன் கூட சேர்ந்து நல்லா இப்படி சுற்றிட்டு இருக்க. உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா திட்டலாம் மாட்டாங்களா? டே நிறுத்துடா. யாரை பற்றினாலும் பேசி, எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசாத. அவன் அடிக்கிற அடி எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் என் மச்சா சந்தோஷத்துக்காண்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? எங்களுக்கு படிப்புக்கு வரல, கேம் தான் வருது, அதனால நாங்கள் அதை பண்ணுறோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, படிக்க தானே பிடிச்சிருக்கு, அதை பாரு. எங்கள் சந்தோஷத்துக்கு எதுக்கு தான் நீ என்டி கார்டு போட்டுட்ருக்க? எப்பேற்பட்ட கேம்ஸ் எல்லாம் உருவாக்கி சயின்டிஸ்ட் ஆக போகிறோம், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? ஏதோ கேம்ஸ் உருவாக்குறதுக்கும் நீ இப்படி சயின்டிஸ்ட் ஆகுறதுக்கும் என்னடா சம்மந்தம்? அது கூட உனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியுதா? ஏய் தபார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பேசுகிறப்பையும் வரும், எழுதுகிறப்பையும் வரும், அதில் கண்டுக்கப்படாது. ஒன்றாங்காட்டி படிக்கவே தெரியாத நாய், ஆனால் உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா? ப்ராப்பராக ஒரு எக்ஸாமில் 1 மார்க்காச்சும் வாங்கியிருக்கியா? ஏய் அந்த 1 மார்க் வாங்கினா என் பரம்பரைக்கு ஆசிங்கடா. அதை பற்றிலாம் நீ பேசாத. என்ன மச்சான் இப்படி கொஸ்டின் கேட்குறான்? ஆளுன்றனால தான் பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா எத்தொட்டி எப்போ காலி பண்ணி போயிருப்பேன்டா. ஜிம்மின் அம்மா பற்றி ரோசமான உள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கே கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்க தான்
டி ஜங்குக், எதுக்கு நீ அப்போ அவன் கூட சண்டை போட்டுட்ருக்கா? ஏய், குடிக்கிறா, ஸ்மோக் பண்ணுறா, ஏன்னா என்ன தாண்டா பழக்கம் வச்சுருக்கா? படிக்கிறா. ஜங்குக், எனக்கு படிக்கிறது பிடிக்காது. எனக்கு இதில் தான் நான் கேம் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இங்கே பாரு டேவ், நான் அதை எப்போவும் வேணான்னு சொல்ல மாட்டேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாரு. ஆனால் எக்ஸாம்ஸ் ரொம்ப முக்கியம்டா. அதை முடி, நல்லபடியாக படி. அதுக்கப்புறமா உனக்கு கேம் டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு காலேஜெலாம் இருக்குடா. அது சம்மந்தப்பட்டமா அதுக்கப்புறமா படிக்கலாம். அதுக்கு முதல் நீ இதையும் படித்து முடிக்கணும்ல. சரி, இப்போ என்ன சொல்ல வர? இப்போ நடக்கிறது ஜஸ்ட் நார்மல் எக்ஸாம் தான். அதுக்கப்புறமா மெயினான எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன காலேஜில் சேரலான்னு அந்த மார்க் தான் டிசைட் பண்ணும். அதனால கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க ப்ளீஸ். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சிவனையும் கூட சேர்த்து படிக்க வைக்கலாம். எதே படிக்க வைக்க போறியா? அதெல்லாம் முடியாது, நான் வரவே மாட்டேன். நான் முட்டை மார்க் வாங்கினாலும் பரவாயில்லடா. டி அமைதியாகிடுறா. உன்னை படிக்க வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரீயாக தானே? ஃப்ரீயா? அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அமைதியாகிடுறான். அவங்க அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஏய் மறைக்காத மச்சான், கண்ணில் தூசி விழுந்துடும். கண்ணை முடிக்கோ. டேவ் அங்கே என்ன மறைக்கிறா? இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வாங்க. நான் மட்டுமா? ஆசை. ஜிமினையும் கூட்டிகிட்டு வா, 3 பேரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகேவா? ஜங்கியே சாப்பாடு இருக்கா? அதெல்லாம் இருக்கு. அங்கேயே வந்துட்டா 2 பேரும் கேம்ஸை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க டென்ஷன் ஆயிடுவேன். கவலையே படாத. சாயங்காலம் 6 மணிக்கிட்ட அவங்க நானும் உன் வீட்டில் டட்டடான்னு வந்து நிற்போம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்னோட கிளாஸ்க்கு போகிறேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிளம்பி போகிறான். சரி, அவங்க அப்படி ஜங்குக்கு போகிறதே பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி ஸ்மைலோட. 2 குரூப் கூட டிக்டான் எடுக்குது பாரு. ரொம்ப வெளியுது. தூ, உனக்கு என்ன தெரியும் காதலோட அருமா? டேய் அப்பேற்பட்ட காதலே எனக்கு வேணாண்டா. ஜிமின் எப்போவும் சிங்கிளாகவே இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்குன்னு கண்ணதாசன் சொன்னார். ஷினா, கண்ணதாசா இல்லை சேசுதாசா? யார் ஒரு ஆள்? டேய் மச்சான், போயிட்டான்டா அவன். போயிட்டானோ? உடப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கேமிங் சென்டருக்கு தான் போகிறாங்க. மச்சான், நம்ம 2 பேத்துக்கும் அறியவே இல்லைல்ல. ஜங்குக்குங்க அவ்வளோ கழுவி பொழிச்சுன்னு ஊட்டு ஏன் ஊட்டு சத்து ஊட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாமல் எப்படி மச்சான் 2 பேரும் கேமிங் சென்டரில் உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கோம். ஷீனா, அந்த கேம் மேலே இருக்கிற காதல் தாண்டா. அப்படி ஜங்குக்கு மேலே இருக்கிறது அது ஃபஸ்ட்டு தான். இருந்தாலும் அந்த கேம் மேலே எனக்கு இருக்கிற அடிக்டாக போகவே மாட்டேன்றது. இந்த கேமில் இன்னும் கொஞ்சம் நிறைய லெவல்ஸை ஆட் பண்ணி இன்னும் டிஃப்ரென்ஸான நிறைய யூனிக்கான திங்ஸு, வெப்பன்ஸை அதெல்லாத்தையும் கொடுத்துருக்கணும்டா. எங்கன்னா மொக்க கன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கானுங்க. சரியாக ஷூட்டப் ஆக மாட்டேன்றது. ப்ரோக்ராம் வேறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்தில் ஒரு பர்சன்ட்டு அவங்க விளாட்ற கேமையும் அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் கரெக்டாக உட்காந்து அவர் கேட்டுட்ருக்காரு. ஏன்பா உன் பேர் என்ன? ஏன் சார் தெரிஞ்சிட்டு பேரில் எதுவும் சொத்தல் வைக்க போகிறீங்களா? அப்படிலாம் இல்லை, நான் ஒரு கேம் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறப்போ டேவங்கும் ஜிம்மினு கேம் விளாண்டுட்ருக்கிறவங்க அப்படியே ஜாய்ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு அப்படியே சேர் அப்படியே டர்ன் பண்ணி அந்த சாரை தான் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? கேம் டெவலப்பரா நீங்களா? நீ இப்போ விளாண்டுட்ருக்கே அந்த கேமோட டெவலப்பரே நான் தான். நான் ரெடி பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட்டு கேம் இது தான். இதை சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அதை நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஃபன்னியாக இருக்கும். அவள் சொன்னான் விளாட்டுத்தனமா, அதனால அவளுக்காண்டி இதை நான் பண்ணேன். ஓ அப்படியா? ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ உனக்கு கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெவலப்பர் ஆகணுமா? ஆமாம், அதுக்காண்டியும் படிக்கணும். அது சரி, இப்போ என்ன படிச்சிட்ருக்கா? 12th. ஓ சரி, நான் நியூவாக ஒரு கேம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அதை விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? இதான் என்னோடய ஃபோன் நம்பர். என்னடா சொல்கிறாரு அவரு? என்ன சார், நிஜமாவா? நீங்கள் நிஜமாவே எனக்கு இதை தரீங்களா? இன்னும் மார்க்கெட்டில் ரிலீஸே ஆகலை இருந்தது. உனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஏன்னா நீ நல்லாவே டேலண்டடாக இருக்க. கேம்லஸ்னால் இப்படி தான் இருக்கணும். இந்தா உனக்கு தான் இது. சரி, அவங்க அப்படி ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான். 12th முடிச்சிடல, நல்லபடியாக மார்க் எடுத்துகிட்டு என் நம்பருக்கு கால் பண்ணு. உனக்கு ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் நான் போட்டு தரேன். ரியலி?
சரி, நானும் நல்லாவே கேம் விளாடுவேன், பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒன்றையும் தான். ஐயோ சார், இன்னைக்கு நெஞ்சில் அப்படியே ஒரு 1000 வாய்ஸ் பல்பு வந்து எரிஞ்ச மாதிரியே இருக்குது சார். அந்த சார் அப்படியே வியர்டாக பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ அவங்க தான் அப்படியே அவர் போன உடனே டக்குன்னு அந்த கேமை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த கேமு. விளாட விளாட அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அந்த கேம்ஸை. ஜெமினும் இதுக்குள்ளே போய் அவன் கொஞ்ச நேரம் விளாடட்டு அவன் கொஞ்ச நேரம் விளாட அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டைம் போகிறதே தெரில. ஸோ 6 மணி ஆகுது. ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே டவுனுக்கு கால் பண்ணுறான். டவுன் பார்க்குறான். என்னத்துக்கு இதுக்கு ஜங்கு கால் பண்ணுறான்? சொல்கிறா. எங்கே இருக்கா? அது வீட்டில் இருக்கேன். ஏன்டா என்னாச்சு? நிச்சயமாக வீட்டில் இருக்கியா டவுன்? ஆமாண்டா, அங்கே தான் இருக்கேன். பக்கத்தில் யார் இருக்கா? ஜெமீன் இருக்கான். என்னாச்சு? எதுக்கு இப்போ இப்படி கொஸ்டின் கேட்டுட்ருக்கா? என் வீட்டுக்கு ஒன்று படிக்கிறதுக்கு வர சொன்னேன். ஐயோ, அதான் மறந்துட்டேன்டா. சாரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ரியலி? கொஞ்ச நேரத்தில் வந்துடுவியா? சரி வா, நீ உன் வீட்டு வாசலுக்கு கீழே தான் நிற்கிறேன். அது வந்து டேய், நான் வீட்டிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தேன். அப்படியா? எங்கே வந்தா? அது சூப்பர் மார்க்கெட், அங்கே வந்திருக்கேன்டா. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் நானும் நிற்கிறேன். அப்படியே வந்துடுச்சு பாரு அப்படின்னு சொல்ல டியோங்கு அப்படியே ஒரு மாதிரி அள்ளி கிளம்பல. ஸோ அவன் அப்படியே எழுந்திரிச்சு நின்று பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே ஃபோன் பேசிட்டு அவங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். டே ஜிமியா, என்ன மச்சான் நல்லபடியாக நடிச்சிட்டு இருக்கேல, எதுக்கு இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? டே ஜங்குடா, அவனுக்கு ஒரு வேலை இல்லை மச்சான். சோடா புட்டி எப்போ பார்த்தாலும் வந்து எதையாச்சும் பேசிகிட்டே இருப்பான். அவன் கூட நீ பேசினேன், அதெல்லாம் பேச மாட்டேன். டேய் இங்கே தான்டா வந்திருக்கான். அப்படியா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஜிமின் எந்திரிச்சு பார்க்குறான். வாடா ஜங்குகே, இங்கேயா படிக்க போகிறோம்? சொல்லவே இல்லை. அவங்க ஜங்குக்கு தான் வேகமாக வந்துட்டு அவங்களோட கதையும் ஜிமினோட கதையும் அப்படியே பிடிச்சி தருன்னு இழுத்துட்டு வெளியே போயிட்டுருக்கான். டேய் ஒரு பெரிய மனுஷனை இப்படி வெளியே இழுத்துட்டு போகலாமா? அது எப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கு? டே சட்டையை பிடிச்சாத்தி இழுத்துட்டு போடா, கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமினுமே கதறிட்டு இருக்கான். பேபி விட்றா வலிக்கிறா வலிக்குதுன்னு வாயை திறந்து வாயில் குத்துவேன், ஒழுங்குறத வாடா அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இப்போ 2 பேரும் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே சேர் மேலே ஏறி உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் பார்த்துட்டல, கேம் விளாண்டுட்டு இருந்தோம். வெக்கமாவே இல்லை, படிக்க தானே கூப்பிட்டேன், கிளாஸுக்கு கூட வராம சொல்லி வாய மூடல, அப்படி போனோன்னே இப்படி போயிட்டீங்களேடா. அது என்ன இல்லைடா ஜங்குகே. டே ஜிமினா, வாயை மூடிட, அடைச்சி போடா சோடா போட்டி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகலான்னு போகிறப்போ அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு பெரிய ஸ்கேல் வச்சுருப்பான். அப்படியே ஜிமினோட டைஸ்லேயே ஒரு அடி. அடே பாவி, டேய் எங்கள் ஆத்தா கூட நச்சது இல்லைடா, என்னடா அடிக்கிற? அப்படித்தாண்டா அடிப்பேன், உட்கார்ற அம்மதா. இதுக்கு அடிக்கல அரிசிரா, இப்போ நான் படிக்கணும் தானா? சரி படிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக சொல்ல ஜங்குக்கும் இப்போ அப்படியே அமைதியாகிட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து 2 பேர்த்துக்கும் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கான். சரி 2 பேரும் கொஞ்சம் நேரம் படிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு நேரத்தில் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டே இருக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஒரு நிமிஷம் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எழுந்திரிச்சிட்டு பால்கனியில் தான் போய் நிற்கிறான். அங்கே போய் அவன் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிகரெட் எடுத்த அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். டேய் ஜிமினா, என்னாச்சா? இதுக்காண்டிட்டு அவங்க இப்போ டென்ஷனாக இருக்கான். ஏன் உனக்கு தேனா நீ பைக்கல எதுக்கு இன்னும் இழுத்துடுற? உனக்கு தெரியும் என்னாச்சா? அங்கே நீங்கள் விளையாட போன இடத்துல எதுவும் பிரச்சனை ஆச்சா என்ன? இதே பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒரு ஆஃபர் இருந்திருக்கு. ஒரு சிஸ்டம் டெவலப்பர் வந்து அவனுக்கு ஏதோ ஒர்க் தரேன், அது மாதிரி நீ ஸ்கூல் முடிச்சிடு, நானே உனக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் வாங்கி தரேன்னு சொன்னார் சீட்டு. அதுதான் அங்கே அப்படியே யோசிச்சுட்ருக்கான். ஓ இதான் நடந்துச்சா? அது தெரியாமல் நீ வேறு இழுத்துட்டு வந்துட்டா. டே எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்பவும் போல் கேம் விளாண்டுட்ருப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே பாரு, அவனை படிக்க வைக்கணும்னா அது ஒரே வழி தான் இருக்குது. என்ன? அதுவே அவனை இப்போ தேடி வந்திருக்கு. நல்ல மார்க் வாங்கினாதான் யூனிவர்சிட்டியில் அங்கே அவனுக்கு சீட்டே கிடைக்கும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். சரி புரிஞ்சிருச்சு, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போது அவன் பக்கத்தில் போய் நிற்கிறான். அவனோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். இதுக்கா நீங்கள் வந்தா? ஏன் என் பாய் ஃப்ரெண்ட் கையா நான் பிடிக்கக்கூடாதா? ஏன்னா இப்போல்லாம் ஓவரா
கேம்ஸ்லேயே குறியாக இருக்கா? என் கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றிய. அதுக்குள்ளே ஒர்க்கு ரொம்ப முக்கியமோ உனக்கு? ஒர்க்கெல்லாம் கிடையாதுடா. அது என்னன்னு தெரில, அது மேலே ஒரு சின்ன க்ரேஸ். என்னை விட உனக்கு அங்கே கேம் தான் பிடிக்கும் போலயே அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே சிரிக்கிறான். ஸோ ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்ச அங்கே அப்படியே மூணை பார்க்குற மாதிரி அவனை அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ண வச்சுக்கிறான். டே, எனக்கு ஒன்று மட்டும்தான்டா பிடிக்கும். அப்போ கூட நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லலையே. ஐ லவ் யூடா. எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட்டு. ஐயோ, எப்பா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அது இன்னும் அதுலேருந்து ஒன்றும் வரலையே. லவ் யூ பா. என்ன ரொமான்ஸு. சின்ன வயசில் வந்து ஒன்று பார்க்குறேன். உனக்கு கேம்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அது வேணும்னா படிக்கணுன்றது இப்போ உனக்கு புரியுது தானே? நான் சொல்கிறப்ப புரியல. யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து படித்தா தான் உனக்கு இங்கே சீட் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ தான் என்னோட முட்டாள்கிட்ட புரிய ஆரம்பிக்குது படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்னா. ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ டோங்க அப்படி ஜங்குக்கு டர்ன் பண்ணி அங்கே பால்கனியில் இருக்கிற அந்த கம்பி மாதிரி போட்டிருப்பாங்களே, ஸோ அதில் இப்படி சாஞ்ச மாதிரி போட்டு வைக்கிறான். ஏய், நான் கலாய்க்கிறேனா? நானா? உண்மையாக சொல்லிட்டுருக்கேன். நான் ஒன்று கலாய்க்கல. எனக்கு படிப்பு வரல, நான் என்னடா பண்ண முடியும்? வரல தான் அழகான ஜோங்க சொல்லித்தரேன்னு அப்பா ஏற்றுக்க மாட்டியா? என்னதான் இருந்தாலும் உன்னை பார்த்த எனக்கு நீ சொல்லி கொடுக்குறேன்றப்போ படிக்கணும்னு தோண மாட்டேங்குது. கூட ஏதாச்சும் ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணுது. நான் என்ன பண்ணுறது? பத்தியா இப்போ கூட மைண்டு எப்படிலாம் போகுது பாரு. என்னோட ஜங்குக்கு என் தேவை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்காண்டி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற. இப்படிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. எப்பட்றா? நான் உன்னை அவ்வளோவா கண்டுக்கவும் மாட்டேன்றேன். ஆனால் நான் தான் வேணும்னு சொல்கிறேன். மற்றவங்களாம் விட்டுட்டே போயிருப்பாங்க, நீ மட்டும் என் கூடவே இருக்க. ஏன்னா நான் ஒன்று புரிஞ்சிருக்கேன்ட்டோ. புரிஞ்சவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அதுவும் என்னை நீ யாரு கண்டுக்கலன்னு சொன்னா? கேம் இருக்கிற வரையும் என்னை கண்டுக்க மாட்டான். கேம் முடிச்சுட்டு வந்தோடனே என்னை எப்பவும் போல நல்லா பார்த்துக்க தானே செய்கிற. அப்புறம் எப்படி அதை நீ சொல்லாமல் போகிற? ஷிலா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று சரியாகவே கவனிக்க மாட்டேன்றா, உன்னை கடைசியில் கழட்டி விட்டுருவான், இதெல்லாம் உன்னை கடைசி வரையும் கூட வச்சுக்க மாட்டான்னு நிறையா சொல்லியிருப்பாங்களே. சொல்லுவாங்க தான். அதுக்காண்டி அவங்கள என் கூட இருந்து பார்த்தாங்க, நீ என் தங்கம் என்னை எப்படி பார்த்துக்குதுன்னு. அதெல்லாம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நான் கஷ்டப்படுறது மட்டும்தான் தெரியும். எல்லாம் உன் கூட இருக்கேல, என்கிட்ட கேட்டால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஏண்டா எல்லாத்துக்குமே நம்ம எப்படி லவ் பண்ணுறோன்னு தெரியணுமா என்ன? யாருக்கு தெரியணும் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு தெரிஞ்சால் போதும். எல்லாத்துக்கிட்டே சொல்லணுன்ற அவசியம் இல்லைட்டியா? போடுறா தத்துவம் லைட்டாக. நான் எவ்வளோ கோவம் இருந்தாலும் உன் கண்ணில் இருக்கிற கோவம் என்ன மொத்தமாக குறைக்குதுடா. அது தாண்டா லவ்வோட பவரு. இந்த ஜங்க கோப்பட்டா இந்த உலகம் தாங்காது. அப்போது இந்த அவங்களோட மனசு மட்டும் தாங்குமா என்ன? கரெக்டாக சொன்னேன். சரி பேபி, எனக்கு ஏன்னா அவ்வளவா என்னை எங்கேயும் டச் பண்ணாமல் ரொமான்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்க. என்னாலும் பேசக்கூட விடாமல் பண்ணியிருப்பிய. எப்போ நான் பேசுகிறதா பொறுமையாக கேட்டுட்ருக்க. மெச்சூரிட்டி வந்துருச்சோ? அதெல்லாம் இல்லை, எனக்கு என்னமோ நீ பேசுகிறத கேட்கணும்னு தோணுச்சு. அப்படியா? ஜங்குக்கு அப்படி அவங்களோட இயர் சைடு இருக்க ஹேர் அப்படி லைட்டாக அப்படி ரப் பண்ணுறான். அவனோட காதை அப்படி லைட்டாக டச் பண்ணி ஒரு ஃபிங்கரால் அப்படி ஒரு கோடு மாதிரி காதில் அப்படி ரவுண்ட் வச்சுட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படி எதுவுமே சொல்லாமா அவங்களோட கண்ணே பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அங்கிட்ட அவங்களோட கண்ணு ஜங்குக்கோட இயர்ஸை, அவனோட கண்ணை, அவனோட லிப்ஸை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கண் அப்படியே அலப்பாஞ்சிட்டே இருக்குது. இப்போ ஒன்று நல்லா பார்த்துப்பேன் நான் தெரியாதுடா. ஃப்யூச்சரில் ஒன்று கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். அது எனக்கு தெரியும்டா, நீ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி
எக்ஸாம் முடிச்ச பிறகு நம்ம 2 பேத்துக்கும் ஒன்று நடக்கும். என்னதுடா மாட்றா, இன்னொரு நம்ம பண்ணதில்லை. அடிச்சி அது கிடையாது, பின்னா மேரேஜ். எது மேரேஜா? ஏயா இப்போ அதுக்கு? ஏய் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஸ்கூல்ரா. ஆ ஸ்கூல் தான் படிக்கிறோம். ஸ்கூல் படிச்சு முடிச்சோடனே காலேஜ் போகிறோம்ல, பெரிய ஆள் ஆகிறோம்ல. ஸோ அப்போது மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏய் எனக்கு நிறையா வேலை இருக்குது. அதுக்கப்புறம் நான் படிக்கணும், கேம் டெவலப் பற்றி நல்லா நிறையா கேம்ஸ்லாம் பற்றி யோசிக்கணும். அதை பற்றி யோசிச்சு எத்தனை வருஷம் ஃபுல்லாக தானே யோசிக்க போகிறேன். இதுக்குள்ளே நம்ம கல்யாணன்றது கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நடக்கும். அது வரையில என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கோலா எக்ஸாமும் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நம்ம கல்யாணம் பண்ண தான் போகிறோம். இது அங்கே பாரு ஜங்கு, என்ன விளாட்றியா? அதெல்லாம் முடியாது. இதே கல்யாணமா சொல்லவே இல்லை மச்சான். டீ கொத்தாமே தர்றான். ஐயடா அவசரப்பட்டு வாய் தெரியுறோம். அப்பப்போ வந்து இப்படித்தான் ஒட்டி கட்டிட்டு மூடிட்டு ஒட்டி கேட்கணும். வாய விட்டா இப்படிதான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பாதியில் ஒதுங்கிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்களுடைய கணத்தை அப்படியே பிடிச்ச அங்கே ஜங்குக்கு பார்க்குற மாதிரி வைக்கிறான். ஏன்னா குவாலிட்டியோட பார்க்குறியா? ஏய் பைத்தியம், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வயசாகுதா அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறேன்? அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் முடிவு பண்ணுறேன். நம்ம கல்யாணம் பண்ண தான் போகிறோம். என்னால் முடியாது ஜங்கு, எனக்கு இப்போதைக்கு அது பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்போது நீ வந்து கல்யாணம் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்கிற, கரெக்டா? ஆமாம் பண்ண மாட்டேன். நான் பண்ண முடியுமா பண்ணிக்கோ. சரி விட, நான் உனக்கு ஒரு நியூ பிளே ஸ்டேஷன் வாங்கி தரலான்னு சொன்னேன். இதே பிளே ஸ்டேஷனா எப்படிலாம் கொடுத்து கரெக்ட் பண்ணுறான் பாருப்பா. கண்டிப்பாக இந்த நாய் ஓகே சொல்லும். அங்கே அப்படியே டியாங்க பார்த்தா அவள் அப்படியே திருன்னு முடிச்சுட்ருக்கா. அப்படியே கண்ணு அங்கே ஜங்குக்க தான் பார்க்குத. என்ன சொல்கிற? பிளே ஸ்டேஷனா? வாங்கி தரலான்னு நினச்சேன். உனக்கு வேணுமா? வாங்கி தரட்டா? அது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் வாங்கி தருவேன். இல்லாட்டினா கஷ்டம்தான் எனக்கு. சரி, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. இப்போ இருக்கிற நிலைமைக்கு உன்னால் பிளே ஸ்டேஷன்லாம் வாங்க முடியாது. ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், யோசிச்சு முடிவு பண்ணி சொல்ல. இதில் யோசிக்க என்ன இருக்கா? வந்துட்டு ஒத்துக்கிட்டா பிளே ஸ்டேஷன் கட்டி ஒத்துக்கின மாதிரி ஆயிருமே. ஆனால் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். லேட்டாக பண்ணலான்னு பார்த்தா சீக்கிரம் பண்ண வைக்கிறான். என்ன பண்ணுறதா? நான் யோசிக்கணும். இதே யோசிக்கணுமா? ஏய் என்ன இன்னும் வீக்ஸ் இருக்கு, நல்லாவே பொறுமையாக யோசிச்சு சொல்ல. ஆனால் இப்போ தான் நியூவாக லான்ச் ஆன ஒரு ப்ளே ஸ்டேஷன் வந்துச்சுல, அதை நான் வாங்கிட்டேன். சரி உனக்கு வேணான்னா சொல்ல, நான் அப்படியே ஜிமின் கிட்ட கொடுத்துறேன். குத்துரு நான் 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 ரெடியாக தான் இருக்கேன். நான் கூட உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இஷ்ட சிறப்பு நாய. என்ன என்ன சொல்கிற? வாங்கி வச்சுருக்கியா? வாங்கி வச்சுருக்கேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டா. ஜங்குக்கு தான் அப்படியே ரூம்குள்ளே போய் அந்த ப்ளே ஸ்டேஷன் கிட்ட அப்படியே தூக்கிட்டு வரான், தூக்க முடியாமல். ஸோ அவங்ககிட்ட அவங்க ஜிமினும் அதை பார்த்தோன்னே அப்படியே வாயை வேன்னு போனவங்க தான் அப்படியே மூடவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே அதை டேபிள் மேலே வச்சுட்டு அது மேலே அப்படியே கை வச்சு நிற்கிறான். ஸோ அவங்க அப்படியே வேகமாக வந்து ஜங்கு கூட கை அப்படியே தட்டி விட்டு அது மேலே அப்படியே கை வச்சிட்ருக்கான். டேய் உண்மையாகவே அதானாடா? எப்பா இவ்வளோ நாள் என்னோடய ட்ரீமு ஒரு ப்ளே ஸ்டேஷன் நல்லதாக வாங்கணுண்டு. அதான் இப்போ என் கண்ணு முன்னாடி நிற்குதா. டேய் ஜிமினா பாத்தியா மச்சான் பாபா பார்த்தா நல்லா மூஞ்சியே தத்து போல மச்சான், அந்த மாதிரி இருக்குதே. சரி அப்போ நான் இதை ஜிமினுக்கு கொடுத்துருவா. குத்துரு யோசிக்காத. ஏய் கொண்டுறேன். இங்கே பாரு, இதெல்லாம் அதுக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டா. போனீங்கன்னா கல்யாணம் தானே பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணலான்டா. யார் வேணான்னு சொன்னான்? நான் யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன். அதுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே யோசிச்சு சொல்லியிருப்பேன். ஆனால் நீ கஷ்டப்படுவல்ல, அதனால தான். ஐயோ நம்புடா. நம்புறேன். நீ என்ன கண்டிப்பாக கைவிடவே மாட்டேட்டையா? ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சரிடா, அது உனக்கு தான். போ போய் பாரு. நாளையிலேருந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பி. போ ப்ளே பண்ணு. நிஜமாவா? ஆ ஆமாம். வேணாம்மா உள்ளத்தை வச்சிடவா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், டேய் வாடா அப்படின்னு சொல்லி ஜோங் தான் அப்படியே போய் ஜங்கு கூட வீட்டில் உட்காந்து அந்த கேம் அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அப்படி விளாண்டுட்ருக்கான். ஜங்குக்குமே அப்படி டேங் பக்கத்தில் உட்காந்து அவனும் அப்படியே டேங் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறமா எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுதா. டேங்குமே நல்லா படித்த அழகாக அங்கே எக்ஸாமே கிளியர் பண்ணிடுறான். ஸோ அப்படியே அங்கே டேங்கும் ஜங்குக்கும் வெட்டிங் நடந்து முடியுது. அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஜிம்மின் தான் பார்க்குறான். இவங்கெல்லாம் எலியும் பூனையுமா இருந்தவங்க, ஆனால் இப்போ கல்யாணம் நடக்குது. என்ன புக்கில் உங்களுக்கு எங்க எப்படி லவ் பண்ணாங்கன்னு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? அன்றைக்கி ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்துச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கு பின்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து 2த்துக்கு ஆகவே ஆகாது. யோயோயோயோ, ஓ வீட்டு சண்டையா வீட்டு சண்டையா அப்படி சண்டை போட்டு தெரிஞ்சிட்ருக்கோங்க. எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தவங்க லவ் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு? ஏய் ஜிமினா, ஏண்டா பஸ் வராமல் இருக்குதா? பஸ் ஓட்டுற உங்கள் அப்பன் பாரு வந்து சீக்கிரம் வந்து சேர்றதுக்கு மூட்டை நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்து நின்றுப்பான். பக்கத்தில் தான் ஜங்குக் நின்றுட்டுருப்பான். தெரியாமல் அவனோட காலில் அவன்கிட்ட அவங்க மிதிச்சிடுவான். ஆனால் சரி மிதிச்சிட்டா சாரி ஆம்பளை சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் வேணுக்குனே காலை மிதிச்சிட்டு நானும் தெரியாமல் மிதிச்சிட்டேன் சாரி. அதாடி சண்டை வரப்போது இப்போ என்ன மிதிச்சிட்டியா? அங்கிட்ட அவங்க அப்படி ஜங்குக்கோட காலில் நல்லா ஓங்கி ஒரு மிதிக்கிறான். அப்பா என்னவோ மிதிக்கிறான். சாரி தடா அன்னைக்குன்னு அங்கே ஜங்குக்கும் அப்படியே வேகமாக வந்து அவனுட்டு அவங்களோட காலில் மிதிக்கிறான். சொல்லிட்டு அவங்க அப்படியே கத்த சாரி. ஸோ அவ்வளோதான் அங்கிட்டு அங்கே கோவம் வந்துடுது. வேகமாக போய் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டேன் சாரி. அங்கே ஜங்குக்கும் சமூகம் வருது, என்னையவா தள்ளி விட்ரு அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே அவங்க நல்லா ஃபோர்ஸாக தள்ளி விட்டுடுறான். அவன் போய் அப்படியே ஒரு பையன் மேலே போய் விழுந்துடுறான். சாரி. வந்து கோவத்துக்கு பக்கத்தில் ஒரு பையன் நிற்பான். அவனை தான் ஒரு அடி என்டி நிற்கிறதுக்கு உனக்கு வேறு இடம் இல்லை, இங்கே வந்து நிற்கிறான் தக்காளி தள்ளிப்பேன் மொத்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஜங்கு கோடி கண்ணத்தில் கிஸ் பண்ணிடுறான். சாரி, நான் என்ன பண்ணுறது தெரியாமல் லிப்ஸு டச் ஆகிடுச்சு. தெரியாமல் டச் ஆகிடுச்சா? தெரிஞ்சே வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் வேகமாக வந்து அவங்களோட லிப்ஸ்லேயே அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா நினைக்குது? அட பாவிங்களா, மாறி இப்படி சாரி சொல்கிறது நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பாரு இன்னும் லிப்ஸ் அடிக்கிறானா பாரு. ஐயோ என்னம்மா கிஸ் பண்ணுறா எல்லாரும் பார்க்குறாங்களே, சரி விடு நம்மளும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே பேன்னு வாழப்போதுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்புறமா தான் கிஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். சாரி, எனக்கும் தெரியாமா என்னோட லிப்ஸை உன்னோட லிப்ஸில் தெரியாமல் டச் ஆச்சு சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்கிறான். ஸோ அவங்க டேங்க்கு தான் அடுத்து என்ன பண்ணனே தெரில, ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். கரெக்டாக அந்த டயத்துக்கு பஸ்ஸு வர ஜங்குக்கு தான் அப்படியே ஏறி நிற்கிறான். அப்படியே டேர்ன் பண்ணி என்ன உள்ளே வரலையா, திரும்ப உள்ளே எடுத்து போடணுமா, என்னமோ பண்ண நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அதுக்கப்புறமா தான் டேங்கும் அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு அங்கே ஒரே சிரிப்பாக இருக்குது. அவனும் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஃபர்ஸ்ட்டு நம்ம டேங்க்கு தான் லவ்வே வர ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் புக்கில் நடந்துச்சு. இப்போ எங்களுக்கு கல்யாணம் நடக்குது. எப்படியோ கல்யாணம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்கு ஓகே சொன்ன பையனை பார்க்கலையே, தா அங்கே நிற்கிறான் பாருங்க குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு. ஐயோ பாப்பா வடியுதுப்பா, ஐயோ என்னம்மா குழந்த ஃபேஸை வச்சு நின்றுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல டோங்க அப்படியே சிரிச்சிட்டு ஜங்கு கூட லிப்ஸில் அப்படியே திரும்ப அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோதான் பக்கத்தில் இதோட இந்த ஸ்டோரியுமே முடிஞ்சு. ஸோ ஒரு மைல்டான ஒரு மினிமலான ஒரு ஸ்டோரி தான், அவ்வளோவா இருக்காது. பட் ஆனால் நல்லா இருக்கா? அவங்களோட பதிவுகளை கமெண்ட்டில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ இவங்களை வந்து மீட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு 1 ஷாட் போட்டுருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே டாடா பாய் பாய்.